கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாஞ்சில் விஜயன் அவருக்கும் வைஷு அவங்களுக்கும் நடந்த பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். காவல் ஆணையர் அலுவலகத்துல வைஷு அவங்க இதுக்காக புகாரும் கொடுத்திருந்தாங்க. என்ன இவரு காதலிச்சு ஏமாத்திட்டாரு, பாலியல் ரீதியா பயன்படுத்திட்டாரு, இப்படிப்பட்ட புகாரை அவங்க கொடுத்திருந்தாங்க. அந்த புகார் கொடுத்தது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தாலும் மறுபடியும் அந்த புகாரை வைஷு அவங்களே திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. அதனால இந்த விவகாரம் அப்ப ரொம்ப அமைதியாயிருச்சுன்னு பல பேரும் நினைச்சாங்க. இந்த நிலையில நேத்து வைஷு அவங்க திடீர்னு அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல நாஞ்சில் விஜயன் அவரை குறி வச்சு ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவுல நாஞ்சில் விஜயன் அவரோட எடுத்திருந்த புகைப்படத்தையும் ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க நல்ல நடிகர், விஜய் அவருக்கு ஆதரவா பேசுறீங்க, ஆனா என்னோட மனநிலைமையை மட்டும் புரிஞ்சுக்காம புறக்கணிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. நாஞ்சில் விஜயன் அவரும் வைஷு அவங்களும் சேர்ந்து நடிச்சு ஒரு ரீல்ஸ் வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோல ரெண்டு பேருமே சேதுபதி படத்துல இடம்பெற்ற பாடலுக்கு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி பயங்கரமா பேசப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி நாஞ்சில் விஜயன் அவரு நடிகர் விஜய் அவர் குறித்து ஒரு வீடியோல பேசி இருந்தாரு. அதுல அவரு விஜய் அவங்களும் த்ரிஷா அவங்களும் நல்ல நண்பர்களா இருக்கலாம், அவங்க பல படங்கள்ல ஒன்னா நடிச்சிருக்கலாம், அதனால ஒரு நிகழ்ச்சிக்கு ஒன்னா போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை நம்ம தேவையில்லாம பெருசுபடுத்தி பேச வேண்டாம், ஒருவேளை அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் கூட அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகி பரவி வர நிலையில அதுக்கப்புறம் வைஷா அவங்க அந்த பதிவை வெளியிட்டதா சொல்றாங்க. இதுக்கு பதிலா நாஞ்சில் விஜயன் அவரு தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதுல வைஷா அவங்களோட மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற தலைப்புல அந்த வீடியோ இருக்கு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா வைஷா அவங்க பேசுற ஆடியோவும் இடம்பெற்றிருக்கு. நான் கமிஷனர் அலுவலகத்துல புகார் அளிக்க போனேன், வழக்கறிஞர் பிரபு என்கிட்ட சில விஷயம் சொன்னாரு, நீயே ஒரு நடிகை, அவரும் ஒரு நடிகர், காதலிச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னா போலீசார் அந்த வழக்கை எடுத்துக்க மாட்டாங்க, அதனால அவங்க என்னை ஏமாத்திட்டாரு, எனக்கு பணம் தரணும்னு சொல்லுங்க, அதனாலதான் நான் அப்படி பேட்டி கொடுத்தேன்னு வைஷு பேசுறது அந்த ஆடியோல இருக்கு. அதே ஆடியோல ஜாய் கிறிசில்டா அப்படிங்கிறவங்க அந்த வழக்கறிஞர் கிட்ட தான் தன்னோட வழக்க ஒப்படைச்சாங்க, அவங்க வழியாதான் சில அரசியல் தலைவர்களை சந்திச்சாங்க, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அவங்க இருக்குங்க. சொல்ல போனா இந்த வீடியோவை வெளியிட்ட நாஞ்சில் விஜயன் அவரு தன்னோட பதிவுல கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இப்ப புரிஞ்சுதா இவங்களோட உண்மையான முகம் என்னன்னு தெரிஞ்சுதா? புகழ் பெறணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களோட குடும்பத்தை கூட கவலைப்படாம இப்படியெல்லாம் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. யாருங்க இவங்கெல்லாம், ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கண்டிப்பா கண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்காங்க. இப்படி தவறான ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தரோட குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு அவர் கோவப்பட்டிருக்காரு. ஒரு பக்கம் நாஞ்சில் விஜயன் அவருக்கு எதிர்ப்பும் வருது, ஆதரவும் வருது. சில பேர் வைஷு அவங்களுக்கு தான் ஆதரவா பேசிட்டு இருக்காங்க, நாஞ்சில் விஜயன் அவரை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் குடும்பத்தோட இருக்கிற ஒருத்தரை ஏன் இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறதும் நிறைய பேரோட கேள்வியாவும் இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலுக்கு நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.